கடைகள்ல கால் கடுக்க நின்னு பொருட்களை வாங்கி அலுத்து போயிட்டீங்களா? உங்களுக்காகவே நாடு முழுவதும் ஒரு மெகா திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. இனி 35 செகண்ட்ல 25 கிலோ அளவிலான பொருட்களை 24 மணி நேரமும் வாங்கிட்டு வரலாம். அது எந்த திட்டம்னு வாங்க விரிவாக பார்க்கலாம். இப்போ இருக்கிற நடைமுறையில ரேஷன் கடைகள்ல வரிசையில நீண்ட நேரமா காத்திருந்து பொருட்களை வாங்கினாலும் எடை குறைவு, தரமில்லாத பொருட்கள் என பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குது. இது போதாதுன்னு ஊழியர்களின் விடுமுறை உள்ளிட்ட காரணங்களால எப்போ கடை திறக்கும், எப்ப என்ன பொருள் போடுவாங்கன்னே தெரியாம இருக்கு. அதே போல போலி ரேஷன் கார்டு புகார்களும் இருக்கு. இப்படி மக்கள் சந்திக்கும் நீண்ட கால சங்கடங்களை தீர்க்க மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. ஐநா சபையில் உலக உணவு திட்டத்தில் இணைந்து இந்திய உணவு பாதுகாப்புத்துறை அன்னபூர்த்தி என்ற தானிய ஏடிஎம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. சமீபத்தில் குஜராத்ல நடந்த நிகழ்வுல நாட்டின் முதல் டிஜிட்டல் கரன்சியில இயங்குற தானியங்கி ஏடிஎம் தொடங்கி வச்சாரு. அடுத்த 3 முதல் 4 ஆண்டுகளுக்கு நாடு முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் அறிவிச்சிருக்காரு. பேங்க் ஏடிஎம் போலதான் இந்த தானிய ஏடிஎம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏடிஎம் ஸ்கிரீனில் பயனாளிகள் தங்களோட ரேஷன் கார்டு எண் அல்லது ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். அதன் பிறகு விரல் ரேகை அல்லது கண் விழித்திரை மூலம் பயோமெட்ரிக் சரிபார்க்கப்படும். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு மாதம் எவ்வளவு கோதுமை அல்லது பருப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் ஸ்கிரீனில் தோன்றும். பயனாளி தனக்கு தேவையான பொருட்களை தேர்ந்தெடுத்து ஏடிஎம் இயந்திரத்தின் கீழ் பையை வைத்தால் சில நொடிகளில் பொருட்கள் வழங்கப்படும். அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு என 50 கிலோ அளவிலான பொருட்களை 5 நிமிடங்களில் வாங்கலாம். இது 24 மணி நேரமும் இயங்கும் என்றதுதான் இதனோட சிறப்பு அம்சம். மேலும் இவை குறைவான மின்சாரத்திலும் சோலார் பவர்லையும் இயங்கும்.